ஃப்ரோசன் ஷோல்டர், அதாவது கைகளோட ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த இடத்த உயர்த்த முடியாத ஒரு நிலை, அதாவது உங்களோட மொபிலிட்டி, இந்த இடம் வந்து மூவ் பண்ண முடியாத ஒரு நிலை, இறுக்கமாக பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலை, எக்ஸாக்டாக இந்த இடம் மேல் பகுதி, அடுத்தது உங்களோட இந்த பகுதி, இந்த இடம் எல்லாம் கைகளை உயர்த்தும் போது கடுமையான ஒரு வலி, ஒரு பெயின், கைகளை பின்னாடி கொண்டு போகும்போதோ மேலே கொண்டு போகும்போதோ இந்த சிரமங்களை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கான. இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. எக்ஸசைஸஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது பண்ணும்போது கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது ஒரு 2 நாளைக்கு சேர்ந்தாப்பில் பண்ணாமல் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப வலிக்குது. இந்த மாதிரி சிலர் வந்து ரொம்ப கடுமையான வலி இருக்கிறதுனால மருந்துகள் எடுத்துகிட்ருக்கோம். மருந்துகளை சாப்பிட்ற வரைக்கும் அந்த வலி பரவாயில்ல. ரொம்ப சிரமம், ஒரு ட்ரெஸ்ஸு போட, ப்ளவுஸ் போட, ஷர்ட் மாட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. கைகளை உயர்த்தி தலை செய்வதுக்கு கூட சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த பதிவில் கண்டிப்பான ஒரு புரிதல் கிடைக்கும். இதில் நீங்கள் ஏன் சஃபர் ஆகுறீங்க, ஏன் அந்த வலி எக்ஸசைஸஸை விட்டால் திரும்ப வருது, ஏன் மருந்துகளை நிறுத்தினா திரும்ப வலிக்குது, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த வகையில் நீங்கள் வலின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் உணரக்கூடிய எந்த பிரச்சனையுமே பிரச்சனை இல்லை, பிரச்சனையோட அறிகுறின்னு சொல்கிற விதம். அந்த வகையில் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லப்படுறதும் உள்ளுறுப்பு சார்ந்த, அதாவது உங்களோட பெருங்குடல் அல்லது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி, அதாவது உங்கள் பாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விதம் தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். நிறைய விஷயங்களை சொல்லுங்கள், ஆனால் ரொம்ப பெக்யூலியராக இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப தீவிரமாக உங்களோட மலக்குடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்கிறத அர்த்தம். இதை எப்படி டாக்டர் செக் பண்ணுறது? எனக்கு மோஷன் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நான் 4-5 தடவைக்கு மேலே மோஷன் போகிறேன், 2-3 தடவைக்கு மேலே மோஷன் போகிறேன், மார்னிங் அண்ட் நைட்டு மோஷன் போகிறேன், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் தாங்க. மோஷன் போகாமல் இருந்தால் தான் கம்ப்ளைண்ட்றது அர்த்தம் இல்லை. மோஷன் ஒரு தடவை மார்னிங் எந்திரிச்சோம், ஒரு 1/2 hour 45 minutesக்குள்ளே மோஷன் ஃப்ரீ ஆகிடுது, அதுக்கப்புறம் மோஷன் அடுத்த நாள் தான், இது வந்து அப்சல்யூட்லி நார்மல். இது இல்லாமல் 2-3 தடவை மோஷன் போகுது, டைம் இல்லாமல் மோஷன் போகுது, கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது, அடிவயத்தில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகுது, மோஷனே போக மாட்டேங்குது, டைமே இல்லை மோஷன் போகிறதுக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போகுது, இது எல்லாமே மோஷன் சார்ந்த பிரச்சனை, அதாவது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரோசன் ஷோல்டரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கும். இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது அக்குபஞ்சரில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.